Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே, ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே. பொங்கி பொங்கி எழ வேண்டும் ஜீவ தண்ணீரே, ஊறி ஊறி பெருகிடணும் ஊற்று தண்ணீரே. ஜீவன் தரும் நதியே, தேவாவியே, ஜீவன் தரும் நதியே, தேவாவியே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா. பொங்கி 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 எங்கள் இதயத்திலே இறங்கும். ஊற்றாய் பாயும் பாப்பா அக்கினியாய் இறங்கும், காற்றாய் வீசும் பெருமழையாய் இறங்கும், பனியாய் இறங்கும், அபிஷேக தைலமாய் இறங்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே மே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். பொங்கி பொங்கி எழுகிற பரிசுத்த ஆவியானவரே இறங்கும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே அசைவாடுகிற தேவனே, ஆதியிலே தண்ணீரின் மீது அசைவாடினீரே, இப்பொழுது எங்கள் மீது அசைவாடும் ஜீவ நீரூற்றாக எங்கள் உள்ளத்திலே பொங்கி 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 நீர் ஊற்றெடுத்து பாய வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கூடியிருக்கிற இந்த சிறு மந்தை முழுவதும் ஆவியானவரே உமது அபிஷேகத்தால் நிரப்பும் நிரப்பும். உமது பிரசன்னம் இவர்களை மூடிக்கொள்ளட்டும். இந்த ஷெகினா மகிமை இவர்களை இந்த நேரத்திலே முழுமையாக மூடிக்கொள்ளட்டும். இறை வார்த்தைக்கு தங்கள் இதயத்தை திறந்து வைக்க இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக. வேதத்தின் ரகசியங்களை கண்டுகொள்ளும்படி இவர்களின் அகக்கண்களுக்கு ஒளியூட்டும். கேட்கிற வசனங்களை வாழ்வாக்கிட இவர்களுக்கு துணை புரியும். அன்பு தெய்வமே, இறை வார்த்தையை வழங்க நிற்கின்ற இந்த அடிமையை தகுதி பாராமல் எடுத்து பயன்படுத்தும். என் வாயிலிருந்து கொண்டு பேசும். பேசுவது நானாக அல்ல ஆண்டவரே, நீரே பேசுவீராக. என்னை மறைத்து உம்மை வெளிப்படுத்தும். இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒருவரே உலகின் மீட்பர் என்ற தலைப்பில் இப்பொழுது நான் உங்களுக்கு நற்செய்தியை பறைசாற்ற வருகின்றேன். இயேசு கிறிஸ்து ஒருவரே உலகின் மீட்பர். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே உலகின் மீட்பர். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தை மீட்பதற்காக இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார். அவர் 30 ஆண்டுகள் மறைந்த வாழ்க்கைக்கு பிறகு 3 ஆண்டுகள் இறையாட்சியின் நற்செய்தியை போதித்துக் கொண்டு ஊர் ஊராக எங்கும் அவர் சுற்றி வந்தார். அப்படி அவர் சுற்றி வருகின்ற காலத்திலே ஒரு நாள் சமாரியாவுக்கு அருகில் இருக்கிற சிக்கார் என்னும் ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபின் கிணறு இருந்தது. பிரயாணத்தின் களைப்பினாலே ஆண்டவர் அந்த கிணற்றின் ஓரத்திலே சற்று அமர்ந்தார். சீடர்கள் உணவு வாங்கி கொண்டு வருவதற்காக அவர்கள் ஊருக்குள் போய்விட்டார்கள். அந்நேரத்திலே சமாரிய பெண் ஒருத்தி தண்ணீர் எடுப்பதற்காக அந்த கிணற்றிற்கு வந்தாள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணை பார்த்து, எனக்கு குடிப்பதற்கு கொஞ்சம் தண்ணீர் கொடு என்று கேட்டார். அந்த பெண் ஆண்டவரை உற்று பார்த்துவிட்டு, நீர் ஒரு யூதர், நானோ ஒரு சமாரிய பெண், என்னிடம் நீர் குடிக்க தண்ணீர் கேட்பது எப்படி என்று சொல்லி கேள்வி கேட்டாள். ஏனென்றால் யூதர்கள் சமாரியர்களோடு பழகுவதில்லை. யூதர்கள் உயர்ந்தவர்கள் என்றும் சமாரியர்கள் தாழ்ந்தவர்கள் என்றும் கருதப்பட்டார்கள். இப்படிப்பட்ட உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்கின்ற ஏற்றத்தாழ்வுகளை உடைக்கவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணிடம் பேச ஆரம்பித்தார். அதோடு கூட பாவிகளை மீட்பதற்கே, மனுக்குலத்தை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காகவே மனிதனாக பிறந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய பெண்ணின் ஆத்மாவை எப்படியாவது மீட்க வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்து விட்டார். ஆகவேதான் அந்த பெண்ணோடு அவர் உரையாடத் தொடங்குகின்றார். வாசிக்க கேட்போம். யோவான் 4 அதிகாரம் 14வது வசனம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது. நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலைவாழ்வு அளிக்கும் என்றார். Praise the Lord. Praise the Lord. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரயாணத்தின் காரணமாக களைப்புற்றிருந்தாலும் தாகத்தோடு இருந்தாலும் அந்த பெண்ணினுடைய ஆத்மாவின் மீது அதிகம் தாகம் கொண்டிருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். தன்னுடைய களைப்பையும் தன்னுடைய தாகத்தையும் பொருட்படுத்தாமல்
எப்படியாவது அந்த பெண்ணோடு பேசி அவருடைய ஆத்மாவை மீட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் முடிவு செய்து விட்டார். அதற்காக எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் செலவிடுவதற்கு ஆண்டவர் தயாராகிவிட்டார். பிரியமானவர்களே, அந்த பெண்ணோடு அவர் இதமாக பேசுகிறார், நைஸாக பேசுகிறார். அவருடைய உரையாடல் அந்த பெண்ணோடு சாதாரணமாக இருக்கிறது. நீ போய் உன் கணவனை அழைத்து வா என்று சொல்கின்றார். அப்படியாக அந்த உரையாடல் தொடர்கின்றது. அவளோடு இதமாக பேசி அவள் செய்த பாவங்களை எல்லாம் ஆண்டவர் புரிய வைக்கின்றார். அந்த பெண்ணும் தன் பாவத்தை அறிந்து ஏற்றுக்கொள்கின்றாள். பாவத்தை அறிந்து ஏற்றுக்கொள்கிற அந்த பெண் தன் பாவத்தை வெளிப்படுத்திய இவரை ஒரு இறைவாக்கினராக கண்டு கொள்கின்றாள். தன்னை ஒரு இறைவாக்கினராக கண்டு கொண்டதை உணர்ந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவளுக்கு இன்னும் ஒருபடி மேலான சத்தியத்தை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கின்றார். கடவுள் உருவமற்றவர். அவரை வழிபடுபவர்கள் அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில்தான் வழிபட வேண்டும் என்கிற சத்தியத்தை அந்த பெண்ணுக்கு ஆண்டவர் விளக்கிக் கொடுக்கின்றார். இந்த சத்தியத்தை அந்த பெண்ணும் புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்கின்றாள். இந்த சத்தியத்தை உணர்ந்து ஏற்றுக்கொண்ட அந்த பெண், அவளுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. ஆண்டவரை அவள் இவர்தான் மெசியா என்னும் மீட்பர் என்று சொல்லி புரிந்து கொள்கின்றார். அனுப்பப்பட இருந்த மெசியா இவர்தான் என்று சொல்லி அவள் புரிந்து கொள்கின்றார். பிரியமானவர்களே, பார்த்தீர்களா? ஆண்டவர் சாதாரண ஒரு மனிதனாக அங்கே வந்து அந்த பெண்ணோடு ஒரு உரையாடலை தொடங்குகிறார். இந்த பெண் முதலில் ஆண்டவரை ஒரு யூதனாகவும், அடுத்தது ஒரு இறைவாக்கினராகவும், அதற்கு அடுத்தது இவரை மீட்பராகவும் மெசியாவாகவும் அறிந்து கொள்கின்றாள். அனுப்பப்பட இருக்கின்ற மெசியா, மீட்பர், கிறிஸ்து என்னும் மெசியா இவர்தான், கிறிஸ்து என்னும் மீட்பர் இவர்தான் என்று சொல்லி அவள் உணர்ந்து கொண்ட மாத்திரத்தில் அவளால் அந்த சத்தியத்தை அடக்கி வைக்க முடியவில்லை. பெருமகிழ்ச்சி அடைகின்றாள். அதை அவள் உள்ளத்திலே அவள் அடக்கி வைத்துக் கொண்டு அமைதியாக இருக்க முடியவில்லை. உடனே என்ன செய்கின்றாள்? செயல்படுகின்றாள். எதற்காக அந்த கிணற்றடிக்கு வந்தாளோ அந்த நோக்கத்தையே மறந்து விடுகின்றாள். தண்ணீர் எடுக்க வந்தாள். அந்த குடத்தை அங்கேயே கிணற்றடியில் வைத்துவிட்டு ஊருக்குள் ஓடி மக்களை கூப்பிட்டு, பாருங்கள், வாருங்கள், வந்து பாருங்கள், நான் செய்த எல்லாவற்றையும் சொன்ன ஒரு மனிதன் அங்கே இருக்கின்றார். அவர் மெசியாவாக இருக்கக்கூடுமோ என்று சொல்லி மக்களுக்கு அவள் சொல்கின்றாள். அவள் பேச்சு கேட்டு அநேகர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. வாசிக்க கேட்போம். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 40 முதல் 42 முடிய. சமாரியர் அவரிடம் வந்தபோது அவரை தங்களோடு தங்குமாறு கேட்டுக்கொண்டனர். அவரும் அங்கு 2 நாள் தங்கினார். அவரது வார்த்தையை முன்னிட்டு இன்னும் பலர் அவரை நம்பினர். அவர்கள் அப்பெண்ணிடம், இப்போது உம் பேச்சை கேட்டு நாங்கள் நம்பவில்லை. நாங்களே அவர் பேச்சை கேட்போம். அவர் உண்மையிலே உலகின் மீட்பர் என அறிந்து கொண்டோம் என்றார்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்ட அந்த சமாரியர்கள் அநேகர், பெரும்பாலானோர் அவரிடம் நம்பிக்கை கொண்டார்கள். இயேசு கிறிஸ்து உண்மையாகவே உலகின் மீட்பர் என்ற சத்தியத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2 நாட்கள் தான் சமாரியர்களோடு அந்த சமாரிய பட்டணத்திலே அவர் தங்கினார். அந்த 2 நாட்களுக்குள் அந்த பட்டணத்தில் வாழ்ந்த பெரும்பாலானோர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மையாகவே உலகின் மீட்பர் என்ற சத்தியத்தை அறிந்து கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். அதை அவர்கள் அறிக்கை செய்தார்கள். இறைவார்த்தையை கேட்க இவ்வளவு பேர் கூடியிருக்கிறீர்கள். இறைவார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்மிலே பெரும்பாலானோர், ஏன் ஏறக்குறைய எல்லாருமே தலைமுறை தலைமுறையாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அப்படிதானே? ஆமா. தலைமுறை தலைமுறையாக நாம் கிறிஸ்தவர், நாங்கள் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நாம் மார்த்தட்டிக் கொள்கின்றோம். நாம் தலைமுறை தலைமுறையாக கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். ஆலய வழிபாடுகளுக்கு செல்கின்றோம். ஜெபக்கூட்டங்களிலே கலந்து கொள்கின்றோம். நற்செய்தி போதனையை கேட்கிறோம். வேதத்தை வாசித்து தியானிக்கிறோம். ஆனால் உங்களிலே எத்தனை பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் உலகின் மீட்பர் என்ற சத்தியத்தை அறிந்து கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் இயேசு கிறிஸ்து உலகின் மீட்பர் என்று அறிந்து கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறவர்கள் உங்களில் எத்தனை பேர் இருக்க முடியும்? பிரைஸ் தி லார்ட். ஒரு சிலர் கை தூக்குறீங்க. அவர் உண்மையாகவே உலகின் மீட்பர் என்ற சத்தியத்தை இன்னும் நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றால், நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்றால், இன்றே வேத புத்தகத்தை உங்கள் கையில் எடுங்கள். வரிவரியாக வரிவரியாக வாசித்து தியானித்து ஆண்டவர் பாதத்திலே அமருங்கள். ஆண்டவர் அந்த சமாரிய பெண்ணுக்கும் அந்த சமாரியர்களுக்கும் சொல்லிக் கொடுத்த அந்த சத்தியத்தை உங்களுக்கும் சொல்லிக் கொடுப்பார். இப்பொழுதாவது நீங்கள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையிலே
உலகின் மீட்பர் என்ற சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ஏற்றுக்கொண்டால் மட்டும் போதாது. எப்படி அந்த ஒரு பெண் சத்தியத்தை அறிந்த மாத்திரத்தில் ஓடிப்போய் ஊர் முழுவதுக்கும் அவள் நற்செய்தியை அறிவிக்கிறாள். இயேசுதான் உலகின் மீட்பர் என்கிற சத்தியத்தை அறிவிக்கிறாள். அவள் ஒரு ஒதுக்கப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் அவ்வளவு தைரியத்தோடு அந்த இறை அனுபவத்தை, அந்த சத்தியத்தை அறிந்த மாத்திரத்திலே அவளால் சும்மா இருக்க முடியாமல் அவள் போய் சாட்சியம் சொல்கின்றாள். அவள் கேட்ட சாட்சியம் எவ்வளவு வல்லமை உள்ளதாக இருந்தால் அந்த ஊர் மக்களை திரண்டு வந்து ஆண்டவர் இயேசுவிடம் இறைவார்த்தை கேட்கின்றார்கள், சத்தியத்தை அறிந்து கொள்கிறார்கள், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகின் மீட்பராக ஏற்றுக்கொள்கின்றார்கள். அப்படியே நீங்கள் எல்லோரும், நானும் கூட, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உண்மையாகவே உலகின் மீட்பர் என்ற சத்தியத்தை அறிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும், அறிக்கையிட வேண்டும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, மனித கைகளால் செய்யப்பட்ட சிலைகளை தெய்வம் என்று சொல்லி ஒருபோதும் வணங்காதீர்கள், அவற்றிற்கு பணிவிடை செய்யாதீர்கள். நீங்கள் வழிபடுகின்ற சிலைகள் ஒருபோதும் உங்களை காப்பாற்றவே முடியாது. உயிரற்ற சிலைகளால் உங்களை மீட்கவே முடியாது. உங்கள் ஜெபத்துக்கு பதிலளிக்கவும் முடியாது. உங்களுக்கு விடுதலையை கொடுக்கவும் முடியாது. உயிரற்ற சிலைகள் உங்கள் அகக்கண்களை திறக்கவும் முடியாது. எந்த ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு கொடுக்கவும் முடியாது. இந்த சத்தியத்தை நீங்கள் திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ள வேண்டும். உயிரற்ற சிலைகளை வழிபடுவதை இப்பொழுதே நிறுத்துங்கள். பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே கடவுள். அவரே விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி. உண்டானது எல்லாம் அவரால் தான் உண்டானது. அவர் சர்வ வல்லவர், இந்த உலகத்தின் மீட்பர் என்கிற சத்தியத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் ஆணித்தரமாக உணர வேண்டும். அவர் உண்மையான கடவுள், விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி. அவரால் தான் எல்லாம் உண்டானது. அவர் ஒருவரே உலகின் மீட்பர் என்கிற சத்தியத்தை அறிந்து கொண்டு அதை நீங்கள் அறிக்கையிட வேண்டும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே நம்மை, மனுக்குலத்தை, இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் பாவத்திலிருந்து மீட்க முடியும். அதற்காகத்தான் அவர் வந்தார். அவர் ஒருவரால் மட்டும்தான் இந்த மீட்பை நடத்த முடியும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் அவர் மனிதனாக பிறந்தார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் மீட்பர். நம்மை, மனுக்குலத்தை, அவர் படைத்த எல்லாரையும் பாவக்கட்டுகளிலிருந்தும், சாபக்கட்டுகளிலிருந்தும், நோயின் கட்டுகளிலிருந்தும், மரண கட்டுகளிலிருந்தும், சாத்தானின் கட்டுகளிலிருந்தும் விடுதலை செய்ய வல்லவர். அவர் ஒருவரே மீட்பர். அவர் ஒருவரே விடுதலை அளிப்பவர். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே மீட்பர் என்கிற சத்தியத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால், கிறிஸ்துவர்களாகிய நீங்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாகிய நீங்கள் எல்லோரும் சமம். எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகள். உங்களிடையே ஏற்ற தாழ்வு இருக்கவே கூடாது. உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி, படித்தவர், படிக்காதவர், ஏழை, பணக்காரர், அபிஷேகம் பெற்றவர், அபிஷேகம் பெறாதவர், இப்படிப்பட்ட எந்த வேறுபாடுமே இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, நாம் இறையாட்சியின் மக்களாக இருப்பதால் நாம் எல்லோரும் சமம். நாம் எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள். இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது. இது நிரந்தரம் அல்ல. பிரியமானவர்களே, இது நிரந்தரம் அல்லவே அல்ல. இது ஒரு நிழலை போன்றது, நீர்க்குமிழி போன்றது. இன்றைக்கு தோன்றி நாளைக்கு காய்ந்து போகும் புல்லை போன்றது. காலையில் மலர்ந்து மாலையிலே வதங்கி விடும் பூவுக்கு ஒப்பானது. நிலையற்ற இந்த வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். மண்ணாலான உடல் மண்ணுக்கு திரும்பும் முன்னும், ஆண்டவர் படைத்த ஆவி அவரிடமே திரும்பி போகும் முன்னும், உங்கள் கடவுள் யார், உங்கள் மீட்பர் யார், உங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்த இரட்சகர் யார், மனுக்குலத்திற்கு இறுதி தீர்ப்பு வழங்க வருபவர் யார் என்பதை நீங்கள் திட்டமும் தெளிவுமாக அறிந்திருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே நம் கடவுள். அவர் ஒருவரே நம் மீட்பர். அவர் ஒருவர்தாம் நம்மை பாவத்திலிருந்து மீட்க வல்லவர். அவர் மனுக்குலத்திற்கு இறுதி தீர்ப்பு வழங்குவதற்காக அதிசீக்கிரத்தில் வரவிருக்கின்றார். அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாகுங்கள். Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. வாசிக்க கேட்போம். மத்தேயு நற்செய்தி 1:21 மற்றும் லூக்கா நற்செய்தி 2:11. அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இன்று ஆண்டவராகிய மெஸ்ஸியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்துமஸ் விழா காலங்களிலே வாசிக்கப்படுகிற நற்செய்தி பகுதிகளை இப்பொழுது நீங்கள் வாசிக்க கேட்டீர்கள். முதலிலே மத்தேயு நற்செய்தி 1 அதிகாரம் 21வது வசனத்திலே, அங்கே
மரியாள் கபிரியேல் தூதரனுடைய வாழ்த்துரையை ஏற்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தாவின் வல்லமினால் கருத்தாங்கினாள். அவள் கருவுற்றிருப்பதை அறிந்த யோசேப்பு அவள் கருவுற்றிருப்பதின் காரணத்தை புரிந்து கொள்ள முடியாமல் மிகவும் கலங்குகிறார். கலங்கி நின்று அந்த யோசேப்புக்கு ஆண்டவருடைய தூதர் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாளை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவள் கருவுற்றிருப்பது பரிசுத்தாவியினால். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு நீர் இயேசு என்னும் பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்று சொல்கின்றார். தூதர் யோசேப்புக்கு சொன்ன அதன்படி மரியாள் வயிற்றிலே கருவாக உருவாக்கி பிறக்கப் போகின்ற மெசியாவாகிய கிறிஸ்து இயேசு எல்லா மக்களையும், கிறிஸ்துவர்கள் மட்டுமல்லாமல் எல்லா மக்களையும் அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்று சொல்லிய நற்செய்தியை யோசேப்புக்கு தூதர் கொடுக்கின்றார். பிறகு நாம் இயேசு பிறந்த அந்த இரவிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே ஊருக்கு வெளியே உள்ள ஒரு மாட்டுத் தொழுவத்திலே பிறக்கின்றார். அதே இரவில் அந்த பகுதியிலே தங்கள் இடைக்கு காமக்காவல் காத்து கொண்டிருந்த இடையர்களுக்கு வானதூதர்கள் தோன்றுகிறார்கள். உன்னதத்தில் கடவுளுக்கு மகிமை, பூவுலகில் நன்மனதோர்க்கு அமைதி உண்டாகு என்று பாடிய அந்த தூதர்கள் கூட்டம் இடையர்களை பார்த்து, அஞ்சாதீர்கள், இன்று எல்லா மக்களுக்கும் மகிழ்ச்சியூட்டும் மாபெரும் நற்செய்தியை உங்களுக்கு சொல்கிறோம். அது என்னவென்றால், இன்று தாவீதின் ஊரிலே ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக பிறந்திருக்கின்றார் என்று சொல்லி வானதூதர்கள் இடையர்களுக்கு அறிவிக்கின்றார்கள். தூதர் யோசேப்புக்கு அறிவித்ததும், அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர், அவர் அவரது மக்களை அவர்களின் பாவங்களிலிருந்து மீட்பார். தூதர்கள் இடையர்களுக்கு சொல்லியதும் மக்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் மாபெரும் நற்செய்தி என்னவென்றால், இன்று தாவீதின் ஊரிலே ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக பிறந்திருக்கின்றார் என்ற நற்செய்தி. ஆம் பிரியமானவர்களே, பாவத்திலிருந்து மனுக்குலத்தை மீட்டெடுக்கவே, பாவத்திலிருந்து நம்மை மீட்கவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார் என்று சொல்லி நாம் விசுவசிக்கின்றோம். அதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் எல்லா பாவங்களிலிருந்தும், சகல பாவங்களிலிருந்தும், பாவத்திற்கான தண்டனை தீர்ப்பிலிருந்தும் நம்மை விடுவித்து நமக்கு பூரண மீட்பையும், பூரண பரிசுத்தத்தையும், பூரண சமாதான சந்தோஷத்தையும், நிலை வாழ்வையும் நமக்கு கொடுக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிக்க கேட்போம். திருத்தூதர்கள் பணி 4 அதிகாரம் 12வது வசனம். இவராலன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை. ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது பெயரன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை. பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை என்பதை நீங்கள் திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இவரது நாமமே அல்லாமல் வேறெந்த நாமமும் கொடுக்கப்படவில்லை. ஆம் பிரியமானவர்களே, நாம் செய்த எல்லா பாவங்களிலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுப்பது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நீங்கள் செபியுங்கள். நீங்கள் செய்த சகல பாவங்களிலிருந்தும் விடுதலையை பெற்றுக் கொள்வீர்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவர் கொடுக்கின்ற மீட்பை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு நாமத்தை சொல்லி இடைவிடாது ஜெபியுங்கள். அப்பொழுது நீங்கள் மீட்பு பெறுவீர்கள். பிரைஸ் லார்ட், Praise the Lord. பிரைஸ் லார்ட். Praise the Lord. பாவம் செய்து விட்டீர்களா? பாவ மன்னிப்பு பெற வேண்டுமா? அதற்காக காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நீங்கள் பாத யாத்திரை சென்றாலும், எல்லா புனித நதிகளிலே நீங்கள் நீராடினாலும், எல்லா திருத்தலங்களுக்கும் நீங்கள் திருயாத்திரையாக சென்றாலும், அன்னதானம் கொடுத்தாலும், பல காணிக்கைகளை செலுத்தினாலும், தான தர்மங்கள் செய்தாலும், மிருக பலி, பறவை பலி நீங்கள் கொடுத்தாலும், உங்கள் பாவம் மன்னிக்கப்படவே மாட்டாது. உங்கள் பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமென்றால், பாவம் செய்து விட்டீர்களா? அந்த பாவத்தை உணர்ந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் பாவம் செய்து விட்டேன், நான் பாவி என்ற உணர்வுக்கு வாருங்கள். அந்த பாவத்திற்காக மனம் வருந்தி, உள்ளம் உடைந்து, கண்ணீர் சிந்தி, கதறி அழுது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் வந்து பாவ மன்னிப்பு நிச்சயத்திற்காக கதறி அழுங்கள். அது ஒரே ஒரு வழிதான் பிரியமானவர்களே. எப்படிப்பட்ட பக்தி முயற்சிகளும், எப்படிப்பட்ட தான தர்மங்களும், எப்படிப்பட்ட நேர்ச்சைகளும் ஒன்றுமே பாவ மன்னிப்பை கொண்டு வர முடியாது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் உங்களுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க முடியும். 1 யோவான் 1:7 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களிலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுக்கிறது, நமக்கு மீட்பை கொடுக்கிறது.
அவர் எதுக்காக மனிதனாக பிறந்தார்? அவர் தம் மக்களை பாவத்திலிருந்து மீட்பார். அவர் பாவத்தை மீட்கின்ற மெசியா. ஆகவே இயேசு கிறிஸ்து ஒருவரிடம் மட்டும் தான் நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டு. கண்ணீரோடு பாவ மன்னிப்புக்காக கதறி அழுது ஆண்டவரிடம் ஜெபியுங்கள். அவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். சகலவித கட்டுகளிலிருந்தும் அவர் உங்களுக்கு விடுதலை அளிப்பார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. 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 வாசிக்க கேட்போம். ரோமருக்கு திருமுகம் 10ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள். ஏனெனில் இயேசு ஆண்டவர் என வாயார அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர். வாயார அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, யாரெல்லாம் பாவம் மன்னிப்பு பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி இங்கே தூய பவுல் மிக அருமையாக சொல்கின்றார். நீங்கள் பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்வதற்காக முதலாக பாவ அறிக்கை செய்ய வேண்டும். பாவ அறிக்கை செய்பவர்கள் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வார்கள். இரண்டாவதாக இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி வாயார அறிக்கையிடுபவர்கள் மீட்பை பெற்றுக்கொள்வார்கள். மூன்றாவதாக இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என்று உள்ளூர நம்புகிறவர்கள் மீட்பு பெறுவார்கள். இந்த 3 காரியங்களையும் செய்தீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயம் மீட்பு பெறுவீர்கள். முதல் பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சொல்லுங்க. பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவே ஆண்டவர் என்று வாயார அறிக்கையிட வேண்டும். இயேசுவே ஆண்டவர் என்று வாயார அறிக்கையிட வேண்டும். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என்று உள்ளூர நம்ப வேண்டும். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார் என்று உள்ளூர நம்ப வேண்டும். இந்த 3 காரியங்களையும் நீங்கள் செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக மீட்பை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். பிரியமானவர்களே, பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி நீங்கள் வாயார முணமுணன்று இப்படி சொல்லிட்டு இருக்கிறது பத்தாது. நீங்கள் அகில உலகத்திற்கும் வல்லமையோடு போதிக்கணும். இயேசு ஒருவரே ஆண்டவர், இயேசு ஒருவரே மீட்பர், இயேசு ஒருவரே இரட்சகர் என்ற சத்தியத்தை அதிமிக வல்லமையோடு நீங்கள் இந்த உலகத்திற்கு பறைசாற்ற வேண்டும். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்தார், அவர் என்றென்றும் ஜீவிக்கிற தேவன் என்று சொல்லி உள்ளுர நீங்கள் நம்ப வேண்டும். இந்த 3 காரியங்களையும் நீங்கள் செய்யாவிட்டால் சிறப்பாக இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி நீங்கள் வல்லமையோடு இந்த உலகத்திற்கு பறைசாற்றவில்லை என்றால் நீங்கள் நிச்சயம் மீட்பு பெறவே முடியாது. நற்செய்தியை வல்லமையோடு பறைசாற்றினால் நீங்கள் நிச்சயமாக பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அதனால் தான் தூய பவுல் சொல்கின்றார், நற்செய்தி அறிவிக்காவிட்டால் ஐயோ எனக்கு கேடு என்று சொல்கின்றார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தில் வேரூன்றி இருங்கள். அவரை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். அவர்தான் ஆண்டவர், அவர்தான் மீட்பர் என்று அறிக்கையிடுங்கள். எதை நினைத்தும் கலங்காதீர்கள், எதற்கும் பயப்படாதீர்கள். ஆண்டவர் இயேசுவோடு எப்போதும் இணைந்திருங்கள். இடைவிடாமல் தெய்வ பிரசன்னத்திலே நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வீர்கள். பிரைஸ் தி லார்ட். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். பெயரிட்டு நான் உன்னை அழைத்தேன், எனக்கே நீ சொந்தம். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும். பிரைஸ் லார்ட். வாசிக்க கேட்போம். ஏசாயா இறைவாக்கு நூல் 43ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனங்கள். ஏசாயா 43, 11 முதல் 13 வரை. நானே ஆண்டவர், என்னை அன்றி வேறு மீட்பர் இல்லை. அறிவித்தது, விடுதலை அளித்தது, பறைசாற்றியது அனைத்தும் நானே. உங்களிடையே உள்ள வேறு தெய்வம் அன்று. நீங்களே என் சாட்சிகள் என்கிறார் ஆண்டவர். நானே இறைவன், என்னாலும் இருப்பவரும் நானே. என் கையில் இருப்பதை பறிப்பவர் எவரும் இல்லை. நான் செய்ததை மாற்றி அமைப்பவர்
எவர்? பிரைஸ் லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, கவனமாக கேளுங்கள். நானே ஆண்டவர், என்னை அன்றி வேறு மீட்பர் இல்லை என்கிறார் ஆண்டவர். இது பழைய ஏற்பாட்டிலே எசாயா தீர்க்கதரிசி வழியாக சொன்ன ஒரு இறைவாக்காக இருந்தாலும் இன்றும் அதே தான் நம் ஆண்டவர் சொல்வார். நானே ஆண்டவர், நானே கடவுள், என்னை அன்றி வேறு கடவுள் இல்லை, என்னை அன்றி வேறு மீட்பர் இல்லை என்றுதான் ஆண்டவர் சொல்வார். ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் மீட்பு பெற விரும்பினால் இயேசுவின் நாமத்தை நீங்கள் அறிக்கையிட வேண்டும். இயேசுவின் நாமத்தை சொல்லி வல்லமையோடு துதிக்க வேண்டும். இடைவிடாது ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதரிடையே இயேசுவின் நாமமே அல்லாது வேற எந்த நாமமும் கொடுக்கப்படவில்லை. அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் நாமம் மிக வல்லமை வாய்ந்த நாமம். மிக வல்லமை வாய்ந்த நாமம். விண்ணோர் மண்ணோர் கீழுலகோர் அத்தனை பேரும் மண்டியிட்டு ஆராதிக்கும் நாமம். விண்ணகத்திலே கோடான கோடி தூதர்களும் பரிசுத்தவான்களும் இடைவிடாமல் ஆராதித்து பணிந்து தாழ்ந்து வணங்குகிற நாமம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமம். இந்த வல்லமையுள்ள நாமத்தை ஆராதித்து அவரை வணங்கி நம்மையே ஒப்பு கொடுத்து மீட்பின் சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவின் நாமத்தினாலே மீட்படைய நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து இயேசுவின் நாமத்தை சொல்லி வல்லமையோடு துதியுங்கள். வல்லமையான துதி, இயேசுவின் நாமத்தை சொல்லி துதியுங்கள். இடைவிடாமல் நீங்கள் இறைப்பிரசனத்திலே இருங்கள். அப்பொழுது சகல கட்டுகளிலிருந்தும் நிச்சயமாக ஆண்டவர் உங்களை மீட்டெடுப்பார். எல்லா கட்டுகளையும் உடைத்தெறிந்து உங்களுக்கு பூரண விடுதலையை கொடுப்பார். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. நாம் மீட்பு பெற என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இதை ஆணித்தரமாக நீங்கள் மனதிலே வைத்திருக்க வேண்டும். இயேசுவே ஆண்டவர் என்று நீங்கள் அறிக்கையிட வேண்டும். அவர் இறந்தவரிலிருந்து அவரை உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நீங்கள் உள்ளூர நம்ப வேண்டும். பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இது மூணும் தாரகை மந்திரம் போல் உங்களுக்கு பிரியமானவர்களே. நீங்கள் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு ரட்சிப்பின் சந்தோஷத்தை அடைய வேண்டுமென்றால் மனித கைகளால் செய்யப்பட்ட சிலைகளையோ வேற்று தெய்வங்களையோ உருவங்களையோ படங்களையோ ஒருபொழுதும் கடவுள் என்று சொல்லி ஆராதிக்காதீர்கள். அவற்றிற்கு பணிவிடை செய்யாதீர்கள். நீங்கள் அழிந்து போவது நிச்சயத்திலும் நிச்சயம். பிரியமானவர்களே, மீட்பு பெற விரும்புகிறவர்கள், ஆண்டவர் இயேசு விசுவசித்த ஆண்டவரும் மீட்பருமாக ஏற்றுக்கொண்டவர்கள் மனித கைகளால் செய்யப்பட்ட சிலைகளையோ வேற்று தெய்வங்களையோ படங்களையோ உருவங்களையோ ஒருபோதும் கடவுள் என்று சொல்லி ஆராதிப்பதும் பணிவிடை செய்யவும் கூடவே கூடாது. அப்படி செய்தால் நிச்சயமாக ஆண்டவருடைய கோபத்துக்குள்ளாவீர்கள். நீங்கள் அழிந்து போவீர்கள். ஏனென்றால் நம் ஆண்டவர் எரிந்து அழிக்கும் நெருப்பு போன்றவர் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். நீங்கள் அழிந்து போகாதபடி ஒரு நாளும் சிலைகளை செய்யாதீர்கள் என்று சொல்லி இணைச்சட்டத்திலே ஆண்டவர் நம்மை எச்சரிக்கின்றார். நீங்கள் அழிவுக்குட்படாதபடி சிலைகளை செய்யாதீர்கள், உருவங்களை செய்யாதீர்கள், ஓவியங்களை செய்யாதீர்கள், அவற்றிற்கு பணிந்து ஆராதனை செலுத்தாதீர்கள், கடவுள் என்று சொல்லி ஆராதிக்காதீர்கள். அது ஆண்டவருக்கு அருவருப்பு. பிரியமானவர்களே, பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி இடைவிடாது ஜெபித்துக் கொண்டே இருங்கள். அவர் நாமத்தை இடைவிடாமல் சொல்லுங்கள். நீங்கள் மூச்சு விடுவதும் உங்களுடைய இதயம் துடிப்பும் எப்படி உங்களை அறியாமலே ஒரு இயல்பாக வந்து கொண்டே இருக்கிறதோ அதே போல் இயேசு இயேசு இயேசுவின் நாமம் இயேசு இயேசு என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். நிச்சயமாக நீங்கள் மீட்படைவீர்கள். பிரைஸ் லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. வாசிக்க கேட்போம். திருப்பாடல் 37:39 வசனம். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே. பிரைஸ் லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வருகிறது. நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் சொல்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, இதற்கு சிறந்த உதாரணம் தாவீது ராஜா. தாவீது ஆண்டவருடைய பார்வையிலே நேர்மையாளராக இருந்தார், உண்மை உள்ளவராக இருந்தார். எப்பொழுதும் ஆண்டவருக்கு பிரியமானவராக, ஆண்டவருடைய இதயத்துக்கு ஏற்ற ஒரு மகனாக வாழ்ந்தார். தன் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானதையே தாவீது செய்தார். அதோடு கூட ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து வல்லமையோடு பாடி துதித்து ஆண்டவரை ஆராதித்தார். அவர் ஒரு ஆராதனை வீரராகவும் ஜெப வீரனாகவும் இருந்தார். ஆண்டவர் இதயத்திற்கு ஏற்ற ஒரு மகனாக அவர் வாழ்ந்தார். தாவீது ஆண்டவரை அதிகமாக அன்பு செய்தார். ஆண்டவர் தாவீதை ஆசீர்வதித்து அவரை மேலும் 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 உயர்த்தினார்.
சென்றவிடமெல்லாம் வெற்றியை கொடுத்தார். ஆண்டவரும் தாவீதை அன்பு செய்து அவரை எல்லாவித நெருக்கடிகளிலிருந்தும் பாதுகாத்தார். அவரை எதிர்த்து வந்த கொடிய மிருகங்கள், சிங்கத்தின் கையிலிருந்தும் கரடியின் கையிலிருந்தும் ஆண்டவர் என்னை தப்புவித்தார் என்று 1 சாமுவேலிலே அவரே சொல்கின்றார். அவரை கொல்ல துடித்த கொடிய மனிதர்கள், கொலியாத்தின் கையிலிருந்து ஆண்டவர் அவரை மீட்டார். அவரை கொல்ல கங்கணம் கட்டி திரிந்த சவுல் ராஜாவின் கையிலிருந்து ஆண்டவர் தாவீதை விடுவித்தார். அவரை கொன்று அரசாட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற பேராசை கொண்ட அவருடைய மகன் அப்சலோம் கையிலிருந்து ஆண்டவர் தாவீதை மீட்டார். இப்படியாக கொடிய மிருகங்களிலிருந்தும் கொடிய மனிதர்கள் கையிலிருந்தும் தாவீதை ஆண்டவர் மீட்டெடுத்தார். தாவீது மனித பலவீனத்தினாலே பாவம் செய்து பாவ படுகுழியில் விழுந்த பொழுதும் ஆண்டவர் கருணையோடு அவரை அந்த பாவ குழியிலிருந்து மீட்டெடுத்து மீண்டும் அவருக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவருக்கு கொடுத்து அவரை சிறந்த ஒரு அரசராக, சிறந்த ஒரு அபிஷேக வீரராக எடுத்து நிறுத்தினார். பிரைஸ் லார்ட், Praise the Lord. பிரைஸ் லார்ட். Praise the Lord. இன்னொரு உதாரணம், நம்முடைய முற்பிதா யாக்கோபினுடைய மகன் யோசேப்பை பற்றி நாம் பார்க்கிறோம். யோசேப்பு மிகவும் நேர்மையாளராகவும் உண்மையானவராகவும் இருந்தார். தந்தைக்கு மிகவும் பிரியமான மகனாக வாழ்ந்தார். ஆண்டவருடைய கண்களிலும் அவர் பரிசுத்தவானாகவும் நேர்மையாளராகவும் இருந்தார். அவருடைய சகோதரர்கள் பொறாமையினால் அவரை கொல்ல தேடிய போது சகோதரர்கள் கையிலிருந்து ஆண்டவர் அவரை மீட்டார். பொத்திபார் வீட்டிலே இவர் பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைத்த பொழுது ஆண்டவர் யோசேப்போடு இருந்து அந்த சிறைச்சாலையிலிருந்தும் அவரை மீட்டு எகிப்தின் ஆளுநனாக உயர்த்தினார். ஆம் பிரியமானவர்களே, நேர்மையாளரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார், உயர்த்துகின்றார் என்பதற்கு தாவீதும் யோசேப்பும் சிறந்த உதாரணம். பிரைஸ் லார்ட், Praise the Lord. பிரைஸ் லார்ட். Praise the Lord. பிரியமானவர்களே, உங்கள் அன்றாட வாழ்க்கையில் உண்மையும் நேர்மையும் உள்ளவர்களாக நீங்கள் வாழ்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரும் மீட்பெருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்டு அவர் ஒருவருக்கே நீங்கள் பணிவிடை செய்தீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களை எல்லா தீமையிலிருந்தும் பாதுகாத்து எல்லா தீமையிலிருந்தும் மீட்டு உங்களை வான் வீட்டிற்கு நிச்சயமாக அழைத்துச் செல்வார். கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழுங்கள், நேர்மையாளராக இருங்கள். உங்களுக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும். அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அவரே விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதி, அவர் ஒருவரே மீட்பர். அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, உலகத்தின் மாய கவர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு நேர்மையற்றவர்களாய் பிரமாணிக்கமற்றவர்களாய் துணிச்சலோடு பாவத்திற்கு மேல் பாவம் கட்டிக்கொள்ளாதீர்கள். குடி, விபச்சார வேசித்தனங்கள், போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி இருத்தல், ஆபாச படங்களை பார்த்தல், திருடு, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, கருச்சிதைவு, இப்படிப்பட்ட கொடிய பாவங்களிலே நீங்கள் சிக்கிக்கொண்டு அதிலே புதைந்து கிடக்கிறீர்களா? இந்த நேரத்திலே வெளியே வாருங்கள். இதுதான் நல்ல நேரம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு உங்களை மீட்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றார். இந்த கொடிய பாவங்களிலிருந்து நீங்கள் வெளியே வந்து நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் பாவ மன்னிப்புக்காக கதறி அழுது ஜெபியுங்கள். அவர் உங்களை மீட்பார், உங்களுக்கு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை கொடுப்பார். நம் நல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா மனிதருக்கும் இறுதி தீர்ப்பு வழங்குவதற்காக அதி சீக்கிரத்திலே வரவிருக்கின்றார். அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமாகுங்கள். பிரைஸ் லார்ட், Praise the Lord. பிரைஸ் லார்ட். Praise the Lord. வாசிக்க கேட்போம். திருத்தூதர்கள் பணி 16ஆம் அதிகாரம் 30-31 வசனங்கள். அவர்களை வெளியே அழைத்து வந்து, பெரியோரே, மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள். பிரைஸ் லார்ட். Praise the Lord. இந்த பகுதி நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த பகுதி. திருத்தூதர்கள் பணியிலே 16ஆம் அதிகாரத்தில் பவுலும் சீலாவும் குறி சொல்கின்ற ஒரு தீய ஆவியை ஒரு பெண்ணிடமிருந்து விரட்டினார்கள். அவளை வைத்து பிழைப்பு நடத்த அவளுடைய எஜமானர்கள் கோபம் கொண்டு பவுலின் சீலாவையும் நைய புடைத்து காயப்படுத்தி அவர்களை உட்சிறையிலே தள்ளி வைத்திருந்தார்கள். காயப்பட்டு குற்றுயிராயிருந்த பவுலும் சீலாவும் நள்ளிரவு வரை சிறைச்சாலையிலே ஆண்டவரை பாடி துதித்து போற்றி ஆராதித்தார்கள். அவளுடைய வல்லமையான துதி அந்த சிறைச்சாலையின் கதவுகளை திறந்தது, சிறைச்சாலையின் அடித்தளங்களை அசைத்தது. எல்லா கைதிகளினுடைய விலங்குகளும் கழன்று விழுந்தன. இதை பார்த்த சிறைக்காவலன் பயந்து கொண்டு அஞ்சி நடுங்கி பவுல் சீலா அவர்களுடைய காலிலே விழுந்து, பெரியோரே, நாங்கள் மீட்படைய என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்பொழுது பவுலும் சீலாவும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்று சொல்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, நாம் மீட்பு பெற
நம்பிக்கை, விசுவாசம் மிகவும் மிகவும் அவசியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரும் மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை என்கிற சத்தியத்தை அறிக்கையிடுங்கள். இதை நீங்கள் திட்டமும் தெளிவுமாக அறிந்திருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவால் அன்றி வேறு எவராலும் மீட்பு இல்லை என்று சொல்லி நீங்கள் அறிக்கையிட வேண்டும். நீங்கள் இப்படி செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக பரலோகம் செல்வீர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் கொண்டு வந்த மீட்பை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமா? பரலோகம் செல்ல வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான். வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றிக் கொள்ளுங்கள். அவர் மீது உள்ள விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருங்கள். கட்டளைகளை கடைபிடித்து பரிசுத்தமான வாழ்வு வாழுங்கள். ஏராளம் தான தர்மம் செய்யுங்கள். இயேசு கிறிஸ்து ஒருவரே உலகின் மீட்பர் என்கிற சத்தியத்தை சத்தமாய் அறிவியுங்கள். அகிலம் முழுவதும் வல்லமையாய் நீங்கள் பறைசாற்றுங்கள். அப்பொழுது நிச்சயமாக நீங்கள் மீட்பு பெறுவீர்கள். நித்திய வான்வீட்டை நீங்கள் பரிசாக பெற்றுக்கொள்வீர்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகின் மீட்பர். அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். நம்மை மீட்டு விண்ணகத்திற்கு கூட்டிச் செல்ல வருகின்றார். ஆயத்தமாவீர்களா? இன்றே உங்களை ஒப்பு கொடுங்கள். அவரை ஆண்டவரும் மீட்பருமாக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவசித்து அவரை ஆராதியுங்கள். அவர் ஒருவருக்கு மாத்திரம் பணிவிடை செய்யுங்கள். வல்லமையோடு அவர் ஒருவர்தான் உலகின் மீட்பர் என்று அறிக்கையிடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியாகிய எங்கள் அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்கள் மீட்பர், நீர் எங்கள் இரட்சகர், நீர் எங்களுக்கு போதுமானவர் என்று சொல்லி நாங்கள் அறிந்து கொண்டோம். ஒரு சமாரிய பெண் எப்படி இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு உலகிற்கு பறைசாற்றினாலோ அப்படியே அதைவிட அதிகமாக உம் நாமம் தாங்கிய நாங்கள், உம்மால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட நாங்கள், உம்மை எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாக விசுவசித்து ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திற்கு பறைசாற்றுகின்ற கிருபை எங்களுக்கு தாரும். எல்லா சூழ்நிலையிலும் உமக்கு பிரமாணிக்கும் உள்ளவர்களாக, எல்லா சூழ்நிலையிலும் நீர் ஒருவர் மாத்திரம் கடவுள், நீர் ஒருவர் மாத்திரம் மீட்பர் என்று சொல்லி உம்மையே பற்றி கொண்டு வாழ கிருபை தாரும். வலப்புறமோ இடப்புறமோ எப்பக்கம் திரும்பினாலும் இதுதான் சரியான வழி என்று சொல்லி எப்பொழுதும் உமது குரல் பின்னிருந்து ஒலிக்கட்டும். எங்களை வான்வீட்டை நோக்கி வழி நடத்தட்டும். எங்கள் அன்பு ஆண்டவரும் அன்பு நேசருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். 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 என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே, என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே, இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே. எப்போது வருவீரையா, என்னுள்ளம் ஏங்குதையா, எப்போது வருவீரையா, என்னுள்ளம் ஏங்குதையா. உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம், ஐயா உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம். Praise Lord. Praise Lord. Hallelujah. 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 Hallelujah.